ஈரானோட சுரங்கத்துக்குள்ள எதேச்சியா செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு லாரி நிக்குது. இது நம்மளோடது இல்லையே அப்படின்னு அந்த லாரிக்கு பின்னாடி போய் திறந்து பார்த்தா ஈரானுடைய அதிகாரிகளுக்கு ஆச்சரியம். மொசாட்டினுடைய வேலை உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? கமினி அவர்களை கொலை செய்வதற்கு இஸ்ரேல் போட்ட திட்டம். அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதை பற்றி சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, கைடன்ஸ் என்ன? இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது. சீனா கிட்ட இருந்து ரேடார் கருவிகள் எல்லாமே ஈரான் கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. அமெரிக்கா கிட்ட இருந்து 21 போர் விமானங்களில் இஸ்ரேலுக்கு தேவையான விடயங்கள்லாம் என்னென்ன இருக்கோ அதுவும் வந்து சேர்ந்துருச்சு. இனிமேதாண்டா இருக்க ஆட்டமே அப்படிங்கிற அளவுக்கு 3வது நாள் இரவை கடந்து 4வது நாள் இன்னைக்கு என்ன நடக்க போகுது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத தான் டீட்டெயில்டாக பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ரஷ்யாவினுடைய அதிபர் புட்டின் ஈரானில் இருக்கக்கூடிய ரஷ்யர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்கார். நீங்கள் ஈரானில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரஷ்யாவுக்கு கிளம்பி வந்துருங்க, பாதுகாப்பாக இருக்கணும்னா வந்துருங்க அப்படின்னு. இது சாதாரண அறிவிப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் வேற எந்த நாடும் அந்த அறிவிப்பை கொடுத்த மாதிரி தெரியல. இந்தியா கூட ஈரானில் இருக்கக்கூடிய நம்ம மக்கள் சேஃப்டியாக இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர கிளம்பி வாங்க உங்களுக்கான பிளேன்லாம் அனுப்பிச்சி விட்றோன்னு சொல்லலை. பட் ரஷ்யா அந்த விஷயத்தை செஞ்சுருக்கு. அப்படின்னா நிச்சயமாக இந்த ட்ரம்ப் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதும் இதே ரஷ்யா தான், ஈரான் கிட்ட டைப்பில் இருக்கிறதும் இதே ரஷ்யா தான். அவங்களுடைய பொதுமக்களை அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு கூப்பிடுறாங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சம்பவம் அங்கே நடக்க போகுதுங்கிறத நிச்சயமாக புட்டின் உணர்ந்திருக்கார். ஈரானில் தௌஹீத் அப்படின்னு ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதைக்கு அடியில் ஈரானுடைய வெஹிக்கிள்ஸ்லாம் நிப்பாட்டுறது வழக்கம். நம்ம ஊரில் வந்து நிறைய லாரிகள், கண்டெய்னர் லாரிகள் இதெல்லாம் வரிசையாக நிற்கும், பார்த்துருக்கீங்களா? அதை பெரிய அளவில் நம்ம வந்து சோதனை போடுறது அப்படிங்கிறது அவ்வப்போது நடக்கும் இல்லையா? அது மாதிரி ஈரானை சேர்ந்த அதிகாரிகள் சரி அந்த லாரி ஒன்று நிற்கிதே, அது என்னது, இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது என்னன்னு செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை பின்னாடி திறந்து பார்த்துருக்காங்க. திறந்து பார்த்த ஈரான் அதிகாரிகளுக்கு ஒரே ஷாக்கு. உள்ளுக்குள்ள 2 மொசாட் அதிகாரிகள், டேய் என்னடா நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்ட்டு அதிரடியாக அவங்கள கைது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கூட உள்ள 200 கேஜி அளவிற்கான வெடிபொருட்கள் நிசான் வெஹிக்கிள் உள்ளுக்குள்ளேயே அந்த கண்டெய்னருக்குள்ளேயே வச்சுருந்துருக்காங்க. டேய் இன்னும் என்னென்னடா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொசாட் அதிகாரிகளை ஈரானில் விசாரிப்பாங்கல்ல, அது மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் விசாரிச்சிருக்காங்க. நம்ம ஊர் போலீஸ் விசாரித்தாங்கன்னா கைகாலெலாம் உடையும், அங்கே வந்து தலையே போயிடும். ஸோ மொசாட் அதிகாரிகளுக்கு அங்கே என்ன நிலைமை அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இன்னொரு பக்கம் வசாஃபுயே அப்படிங்கிற இடத்துல வந்து இன்னும் மேலும் ஒரு 3 உளவு பார்த்த நபர்களை ஈரான் கைது செஞ்சுருக்காங்க. தொடர்ச்சியாக ஒரு புறம் போர் பண்ணிக்கிட்டே ஈரான் இன்னொரு பக்கம் மொசாட்டை வேட்டையாடக்கூடிய நிகழ்வுகளும் அங்கே அரங்கேறிக்கிட்டு இருக்கு. நாங்கள் மட்டும் சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஈரானுடைய உளவாளிகள் நிச்சயமாக இஸ்ரேலுக்குள்ளேயும் இருப்பாங்க. இவன் அண்ணன்னா அவன் தம்பி அப்படிங்கிற கதை தான், ரைட்டா? இது அண்ணன் தம்பி கடலில் நடக்கக்கூடிய பங்காளி சண்டை அப்படிங்கிற மாதிரி தான் உலக நாடுகள் இது வரைக்கும் வரலாறாக சித்தரிக்கிறாங்க. ஆனால் இதை ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம ஊர் மக்கள். பட் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படி ஒப்பீட்டளவில் வேணால் பேசிக்கலாம். சரி, அங்கே என்ன நடந்துச்சு? 2 பெண்களை கைது செஞ்சுருக்காங்க. காரில் வேகமாக பெண்கள் 2 பேர் போயிட்டுருக்காங்க. அந்த காரை வழிமுறித்து நிப்பாட்டுறாங்க மொசாட்டை சேர்ந்த அதிகாரிகள். அந்த 2 பெண்களும் அப்பாவிகளாக பர்தா போட்டிருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது அவங்க ஈரானுடைய உளவாளிகள் அப்படிங்கிற விவரம் தெரிய வர்றதா சொல்லி அந்த பொதுமக்களை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்படி 2 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க. நெதன்யாகு நேற்று இரவு வந்து பதற்றத்தோட ஃபாக்ஸ் நியூஸ் சேனலுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருந்தார். அந்த இன்டர்வியூவை நல்லா நீங்கள் கவனித்து பார்த்துருப்பீங்க. சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்கல்ல, அவங்களுக்காக இதை சொல்கிறேன். அதில் அவர் ரொம்ப தீவிரமாக சொல்லியிருந்த விஷயம் அப்படிங்கிறது, ஈரான் எங்களை அவ்வளவு சாதாரணமாக வந்து விட்டுற மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் இப்போ ஈரான் இதுவரைக்கும் தாக்காத ஆயுதங்களை வைத்து எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது.
அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். அப்படின்னா என்ன? அயர்ன் டோம் ஃபெயிலியருங்கிறத ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக நெதன்யாகு ஒத்துக்கிறார். ஒன்று. ரெண்டாவது, அமெரிக்கா எங்களுக்கு இதில் உதவுறதுக்கு முன்வந்தே ஆகணும் அப்படிங்கிறதையும் ரெக்வஸ்ட்டாக சொல்லியிருக்காரு. பென்டகனில் இது தொடர்பான அவசர மீட்டிங்லாம் வந்து ட்ரம்ப் அவங்களுடைய இராணுவ அமைச்சகம் சைடில் வந்து நடந்தது, எப்படி இஸ்ரேலுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு. இது ஒரு பக்கம். அவங்க ஒரு 21 வார் பிளேன் வந்து டைரெக்டாக வந்து இஸ்ரேலுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அந்த வார் பிளேனில் இஸ்ரேலுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்துடுச்சு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம். இப்போ என்னென்னா, நெதன்யாகு அந்த கொடுத்த பேட்டியில் ரொம்ப முக்கியமானது, ஈரான்கிட்ட ஒரு பயங்கர திட்டம் ஒன்று இருக்குது. அந்த திட்டம் என்னென்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய யுரேனியத்தை வச்சு அணு ஆயுதம் தயாரிக்கிறது ஒரு பக்கம், இன்னொரு புறம் அவங்க வார்ஹெட் மிசைலை தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய அந்த மிசைலை வார்ஹெட்டோட வச்சு ஏவுறதுக்கான வேலையும் செய்ய போகிறாங்க. அப்போது மிசைல் தயாரிக்கிறது ஒரு புறம், இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா வார்ஹெட்டு. இந்த வார்ஹெட்டில் வச்சு தான் அந்த மிசைலை ஏவ முடியும். நீங்கள் ஆர்சனிக் ஏவுகணை இருக்குல்ல, அது வந்து அணு ஆயுதங்களை உள்ளுக்குள்ளே வச்சு ஏவுவதற்காக அமைக்கப்பட்ட வார்ஹெட்டு, அது ஆர்சனிக்கு. அதை வச்சு தான் உக்ரைனில் சாதாரண மிசைலை விட்டே செக் பண்ணும்போது அது அதிபயங்கரமான தாக்குதலை, ஃபோர்ஸ் வந்து ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். 2000 கிலோமீட்டர் போய் அட்டாக் பண்ணக்கூடிய வல்லமை படுத்த ஆர்சனிக்குள்ள ஒரு மிசைலை, சாதாரண மிசைலை வச்சு அடிக்கும் போதே உக்ரைனில் அவ்வளவு பாதிப்பு இருந்ததுன்னா, அப்போது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில வான்வெளியே ஜஸ்ட்டு 1000 கிலோமீட்டர்ஸ் தான், செதஞ்சு போயிடுவாங்க. அப்போது வித்தின் 2 ஹவர்ஸில் வந்து ஒட்டுமொத்த இஸ்ரேலுமே காலி ஆகிடும். அப்படிங்கிறதுனால நெதன்யாகு பயத்தில் என்ன சொல்கிறாருன்னா, இதே மாதிரி வார்ஹெட் வந்து மொத்தமாக 10,000, அதாவது 1 டன் அளவிற்கு இவங்க மேக் 6 அப்படிங்கிற அந்த வார்ஹெட் மிசைலை தயாரிக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற அந்த புகாரை சொல்லியிருக்கார். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட்டாக ஃபாக்ஸ் நியூஸ் சேனல் வந்து வெளியிட்டிருக்காங்க. சீனா கிட்ட இருந்து ரேடார் உதவிகள் எல்லாமே ஈரானுக்கு வந்து சேர்ந்துருச்சு. இந்த ரேடார் எல்லாமே ட்ரெயின் வழியாக வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம். சரி, இதெல்லாம் எங்கே கொண்டு போய் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல லான்ச் பண்ணுறதுக்கு ஏதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பெரிய ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வந்து ஏவுவதற்கு இலக்குன்னு ஒன்று இருக்கும்ல, அந்த இலக்கை குறி வச்சு கரெக்டான ஒரு பிளேஸில் வச்சு ஏவுவாங்க. சில இடங்களில் என்ன ஆகுனா, இந்த வார் பிளேன் வந்து மூவ் ஆகி அதுதான் வந்து போய் மிசைலை வந்து ஏவும். அப்போ அது ஏவுறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, விமான ஓடுதளங்கள் தேவை. நம்ம ஊர்ல எல்லாம் ஏரோப்ளேனை வந்து ஏவுறதுக்கு, ஏரோப்ளேன் பறக்கிறதுக்கு தான் ஓடுதளம் பயன்படும். பட் ஈரான் மாதிரியான மிடில் ஈஸ்ட் ஏரியாக்கள் எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஓடுதளங்கள், விமான ஓடுதளங்கள்லாம் எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, அதிகமான அளவில் போர் செய்கிறதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த விமான ஓடுதளங்களை முக்கியமாக குறி வச்சு இப்போ இஸ்ரேல் வெறும் தர தான், அதை அடித்து நுகட்டிடுவாங்க. அப்போது நீங்கள் விமானங்கள் வந்து எப்படி பள்ளம் மேடுமா இருக்கிற இடத்துலையா வந்து பயணித்து போய் கிளம்பி போகும்? அது போகிறதுக்குன்னு ஒரு ஸ்பீடு வேணும்ல, அதுக்கான தரை வேணும்ல, அந்த தரையே இல்லாத அளவுக்கு இப்போ பண்ணுறாங்க. ஸோ இலக்குகளை குறிவைக்கிறது அப்படிங்கிறது ஈரானுக்கு இப்போது தர்ம சங்கடமான ஒரு நிலையில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 டேஸாக இந்த ப்ராப்ளத்தை ஈரான் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. ஈரானோட சிஸ்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி, அந்த பகுதியில் 4.3 ரிக்டர் அளவுகோலில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக ஒரு செய்தி ஒன்று படித்தேன். சரி, இது என்ன அப்படின்னு சொல்லி கூர்ந்து பார்க்கும்போது, இந்த சிஸ்டன் அப்படிங்கிற ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அந்த இடத்துல ஒரு வேளை ஏதாவது சோதனை ஈரான் பண்ணியிருப்பாங்களோ, எது அணு ஆயுத சோதனை தொடர்பாக. ஏன்னா 4.3 அளவுக்கு அது பதிவாகுது அப்படின்னா, ஆக்சுவலி இந்த நிலநடுக்கம் வந்து எங்கேயும் உணரப்பட்டிருக்கு அப்படின்னா, பலுசிஸ்தான், பாகிஸ்தானுடைய ஒரு பகுதி இருக்குல்ல, அந்த இடத்துலையும் உணரப்பட்டிருக்கு. அப்போது இவங்க அண்டர் கிரவுண்டு மிசைல் இவங்க ஈரானில் இருந்து ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தானுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே வந்து சுரங்கங்கள்லாம் இருக்கிறதா செய்திகள்லாம் இருக்குது. அதுவெல்லாம் செவிவழி செய்திகள் தான், ப்ரூஃப் பண்ணப்படலை. பட் இந்த நிலநடுக்கம் அப்படிங்கிறது எந்த வகையில் இதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு தெரியல. அதுவும் போர் நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நிலையில் இரவு நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு நிலநடுக்கம் அப்படிங்கிறது 2 நாடுகளுக்கு இடையில வந்து நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ இதை வந்து தியரட்டிக்கலாக தான் நான் சொல்கிறேன், பட் ப்ராக்டிக்கலாக அந்த நிலநடுக்கம்ங்கிறது உண்மை, எதனால் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது தெரில. ஹமாஸ் என்னப்பா சத்தமே இல்லாமல் இருக்காங்கன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க, நாங்கள் சும்மாலாம் இருக்க மாட்டோம், நாங்களும் இஸ்ரேலை அட்டாக் பண்ணுவோன்னு ஹமாஸ் இப்போது இஸ்ரேலை அட்டாக் பண்ணியிருக்காங்க, வடக்கு இஸ்ரேல் பகுதியில். இன்னொரு புறம் ஹிஸ்புல்லாவும் வந்து பார்த்தீங்கன்னா, தேவைப்பட்டால் நாங்களும் உங்களை அட்டாக் பண்ணுவோம்டா தம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இஸ்ரேலை பார்த்து.
ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் எந்த பக்கத்துல இருந்து தாக்குதல் வந்தாலும் நாங்கள் சமாளிக்க ரெடி அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு இப்போ குரல் எழுப்பியிருக்கார். ஈரானுடைய தேசிய பாதுகாப்பு கவுன்சிலினுடைய தலைவர், அவர் பேர் வந்து மொக்சன் ரிசாவி. இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு. அதில் பாகிஸ்தானை பயன்படுத்தி எப்படியாவது நாங்கள் இஸ்ரேல் மீது நியூக்ளியர் தாக்குதலை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோம். எப்போ ஈரானை இஸ்ரேலோ அமெரிக்காவோ நியூக்ளியர் வெப்பன் வச்சு தாக்குறாங்க அப்படிங்கிற செய்தி எங்களுக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமாக பாகிஸ்தானை பயன்படுத்தி நாங்கள் ஈரான் மூலியமா டைரக்டா என்ன பண்ணுவோம்னா இஸ்ரேல் மீது ஒரு பெரிய நியூக்ளியர் வெப்பனை வந்து செலுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி முனீர், அமெரிக்காவோட அவருக்கு இருக்கக்கூடிய நட்பு, பகேரி அவர்களுடைய மரணம், அவருக்காக வந்து மே மாதம் 27 முனீர் அவர்கள் கொடுத்த அந்த கிஃப்ட்டு, அமெரிக்காவுடைய 200வது ஆண்டு இராணுவ செலிப்ரேஷனுக்கு முனீர் அழைக்கப்பட்டதாக சொல்லப்படக்கூடிய செய்தி, இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது எங்கேயோ ஒன்று இடிக்குது. அது என்ன அப்படிங்கிற அந்த முடிச்சை அவிழ்ப்பதற்கான விஷயங்கள் கிடைச்சது அப்படின்னா, அந்த பிரசாத் சிக்னேச்சர்லையும் போட்டிருக்கோம். அது நிறையா பேர் தியரட்டிக்கலாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் அது தொடர்பான உண்மைகள் வந்து இன்னும் ஊர் உலகத்துக்கு அமெரிக்காவும் சொல்ல மாட்டாங்க, ஈரானும் சொல்ல மாட்டாங்க, இஸ்ரேலும் வாயை திறக்காது. சரி, ஈரான் இப்போதைக்கு இஸ்ரேலுடைய வான் பாதுகாப்பு எல்லாத்தையும் உடச்சிட்டாங்க. குறிப்பாக F-35 இருக்குல்ல, அது எல்லாமே காலியாயிடுச்சு. ஸோ இன்னும் வேற என்ன மெட்டீரியல் வச்சு இவங்களை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் யோசிப்பாங்க. சரி, பழைய காலத்தில் பயன்படுத்தின அந்த F-16 கொண்டு வா, அதுதான் வந்து ஈராக்ல எல்லாம் நம்ம அதிகமாக பயன்படுத்தியிருக்கோம். எப்போ அணு ஆயுதங்கள்லாம் இவங்க தயாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்ச காலகட்டத்தில் F-16 பயன்படுத்தணும்ல, அதை கொண்டு வா, ஈரானை வந்து அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு இப்போ இஸ்ரேல் வந்து அந்த ஆயுதத்தை கையில் தூக்கியிருக்காங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, கொத்து கொத்தாக பாம்புகளை அள்ளி வீசக்கூடிய B-2 பாம்பும் வந்து அமெரிக்கா கிட்ட இருந்து இஸ்ரேலுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படிங்கிற தகவல். இந்த V-2 பாம்பு அப்படிங்கிறது நிலத்துக்கு அடியிலேயே போய் அட்டாக் பண்ணக்கூடியது. அப்படிப்பட்ட பாம்பை வந்து இப்போ இஸ்ரேல் பயன்படுத்தினாங்க அப்படின்னா ஈரானில் ஏகப்பட்ட சேதம் ஏற்படும். ஏற்கனவே 236 பேர் ஒரே இரவில், சண்டே நைட்டு மட்டும் 236 ஈரானியர்கள் இறந்து போயிருக்காங்க. 700 பேருக்கு மேலே காயம் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேலில் மொத்தமாக படித்த செய்திகள் அடிப்படையில் 4 அப்படிங்கிறது மட்டும்தான் அஃபீஷியலாக அவங்க உயிர் பலின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அவங்களுடைய கட்டடங்களுக்கு உள்ள இடையில உள்ள இருந்த நபர்கள் அவங்கள காப்பாற்றுறதுக்கு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ்ரேலையும் டேமேஜ் ஆகிருக்கு, ஈரான்லேயும் டேமேஜ் ஆகிருக்கு. ஆனால் ஈரானில் இவ்வளோ பேர் பலிங்கிறது ஓப்பனாக சொல்கிறாங்க, இஸ்ரேலில் பலி விவரங்கள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக காட்டப்படுது. ஸோ இதுதான் 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நியூஸ் ஏஜென்சி அவங்க எப்படி கட்டுப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கான வெட்ட வெளிச்சமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நெதன்யாகுவினுடைய பேட்டி ஃபாக்ஸ் நியூஸில் வந்ததுன்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்த விஷயம், எலெக்ஷன் டயத்தில் அவர் மீது பென்சில்வேனியாவில் நடந்த தாக்குதல், இன்னொரு முறையும் ஒரு தாக்குதல் நடக்கப்பட்டுச்சு அவரை கொலை செய்கிறதுக்கு. ஈரான் வந்து எப்படி சொல்கிறது, அவங்களுடைய மெயிலெல்லாம் வந்து ட்ரேஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான செய்திகள்லாம் நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன்னா, ட்ரம்ப்பை ஈரான் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே போட்டுத்தள்ள ட்ரை பண்ணிச்சு. எலெக்ஷனுக்கு பிறகு ட்ரம்ப் வந்து ஈரானை பார்த்து வார்னிங் வச்சார், என்னை கொலை செய்வதற்காக ஈரான் முயற்சி செய்தால் ஈரான் அப்படிங்கிற நாட்டை நான் இல்லாமல் பண்ணிடுவேன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக அவர் சொன்னது. அதுக்கு பிறகு ஈரான் சைட்லேருந்து எந்த பதிலும் அதை பற்றி பெருசாக இல்லை. ஆனால் ட்ரம்ப்பை கொலை செய்யறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணல அப்படிங்கிறத ஈரான் சொல்லியிருந்தாங்க, பெஜஸ்கியான் மூலியமாக சொல்லியிருந்தாங்க, ஈரானுடைய அதிபர் மூலியமாக. இப்போது இந்த போரை அணு விஞ்ஞானிகள் எல்லாத்தையும் வரிசையாக கொலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இஸ்ரேல். அணு ஆயுதங்கள் தயாரிக்கிறத தடுப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்கிறதுக்காக தான் இந்த போரை நடத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, கமினி அவர்களை மட்டும் இஸ்ரேல் இன்ன வரைக்கும் அட்டாக் பண்ணவே இல்லை. இந்த ப்ராஜெக்டில் கமினி அவர்களை தட்டி தூக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு செய்தி அனுப்பிச்சிருக்கு. ஸோ கமினி அவர்களுடைய பிளேஸ், கமினி அவர்கள் இந்த அணு விஞ்ஞானிகளுடைய இறப்பு அந்த ஈவெண்ட்டில் வந்து கலந்துக்கும் போது அவர் அட்டாக் பண்ணக்கூடிய நிகழ்வுகளை செஞ்சு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை ரிவீல் பண்ணியிருக்காங்க. அணு விஞ்ஞானிகளுடைய அந்த இறப்பு, அவங்களுக்கான அந்த ஃபினரல் டேட் இருக்குல்ல, அது வந்து டியூஸ்டே நடத்துகிறதா இருந்தது. பட் வந்து எனக்கு தெரிஞ்சது வெள்ளிக்கிழமை, நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இது தள்ளி போச்சு அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. பட் பாதுகாப்பற்ற நிலை ஈரானில் நிச்சயமாக இருக்குது. பட் இந்த டேட்டை மையமாக வச்சு அதில் கமினி அவர்கள் கலந்துப்பார், அந்த நேரத்தில் அவர் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு விஷயத்தை அமெரிக்கா கிட்ட சொல்லும்போது ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்த விஷயம்,
வேண்டாம், கமினி அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல அப்படின்னு ட்ரம்ப் அவர்கள் சொன்னதா இப்போ CNN, அமெரிக்காவோட கார்டியன் உள்ளிட்ட ஏகப்பட்ட செய்தி சேனல் வந்து ட்ரம்ப் வந்து கமினி அவர்களை அட்டாக் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த இப்போ உலக செய்திகளுக்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டார்கெட்டு கமினி அவர்கள் தான் அடுத்து அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். எது அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்களோ அதுதான் இங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஸோ ஈரானுக்கு இப்போ இருக்கக்கூடிய பெரிய பொறுப்பு, ஈரானுடைய உச்சபட்ச தலைவராக 25 ஆண்டுகளாக ஈரானை காப்பாற்றிக்கிட்டு இஸ்லாமிக் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத கட்டமைச்சு ஒரு அழகாக வந்து இவ்வளவு தூரம் வந்து ஈரானை வேற ஒரு ஜேர்னியை நோக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அவரை காப்பாற்ற வேண்டிய பெரிய தேவை இப்போது ஈரானில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு இருக்குது. இதை அவங்க இத்தனை வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இனிமேலும் அவங்க செய்ய வேண்டியது அவங்களுடைய கடமைங்கிறத நினைவுபடுத்தி நிறைவு செய்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359524 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.